ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன் விதி மாறிவிட்டது. நீ நேசித்த ஒன்று இப்பொழுது உன் கைகளில் சேராதா என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன்னை நேசித்தவரே உன்னை தேடி வரப்போகிறார். உன் மனதில் கலக்கமடைந்து என்ன செய்வதென்று அறியாமல் தவித்து கொண்டிருந்தாய் அல்லவா? எங்கு செல்வது, யாரிடம் பேசுவது என்றெல்லாம் தெரியாமல் மனதிற்குள் மிகப்பெரிய கவலையையும் வருத்தத்தையும் வைத்துக்கொண்டு எவ்வளவு வேதனையோடு இருந்தாய். இதுதான் வேண்டும் என்று என்னிடம் அடம் பிடித்து கேட்ட பிறகு உன் சாயப்பா உனக்கு அதை கொடுக்காமல் இருப்பேனா சொல்? உனக்கு வேண்டியதை கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் செல்லமே. நீயோ எல்லாம் முடிந்து விட்டது என்று வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். நடப்பது அறியாமல் இப்படி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். என் செல்ல குழந்தை அல்லவா நீ? கவலைப்பட வேண்டாம். உன் கவலைகளுக்கெல்லாம் விடை கொடுக்கத்தான் நேசித்த ஒருவரே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார். யார் ஒருவருக்காக என் பிள்ளை என்னிடத்தில் வர வேண்டும் என்று நினைத்தாயோ அதுதான் வந்து சேர்வதற்கான நேரமும் காலமும் இப்போது கூடி வந்துவிட்டது. இவ்வளவு காலமாக நீ காத்திருந்ததற்கான பலன் கிடைத்துவிட்டது. உன் போராட்ட வாழ்வு எப்பொழுது முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கும் வேளையிலே உன் போராட்டத்தை முடித்து வைத்து நீ கேட்ட கேள்விக்கு விடையாக நேரடியாக உன் சாயப்பா உன்னை தேடி வந்து விட்டேன் செல்லமே. நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. மிகப்பெரிய சோகங்களை எல்லாம் உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு வெளியே அதை காட்டிக்கொள்ளாமல் புன்னகையோடு இருக்கின்றாய். என் செல்லமே, இனிமேல் நீ மனதார சிரித்து ஓடி ஆடி உனக்கான வேலைகளை எல்லாம் செய்யக்கூடிய நேரமானது வந்து விட்டது. உன்னுடைய கைகளுக்கு வந்து சேர வேண்டியது தானாகவே வந்து சேரும். உன் மனதிற்குள் இருந்த தீராத கவலையெல்லாம் இப்போது தீரப்போகிறது. உன் மனம் எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அறிந்த பிறகும் அந்த வேதனைகளை எல்லாம் தீர்க்காமல் நான் அமைதியாக இருப்பேனா சொல்? என் செல்லமே, இருவருமே சேர்ந்து வெற்றியின் பாதையில் இனி பயணிக்கக்கூடிய காலமானது வந்து விட்டது. நீ உன்னுடைய வாழ்க்கையை எப்படி அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அப்படியே வாழப் போகிறாய். நீ என்னுடைய பிள்ளை அல்லவா? கவலை நிறைந்த உன்னுடைய வாழ்க்கையை ஆனந்தமாக மாற்ற வேண்டும் என்றுதான் நீ ஆசைப்பட்டவரையே உன்னோடு நான் சேர்த்து வைத்து விட்டேன் செல்லமே. உன் கையில் நான் அதை கொடுத்து விட்டேன். வெளியே சென்று நீ எதையும் இனிமேல் தேடி கவலைப்பட வேண்டாம், பயப்படவும் வேண்டாம், எதை நினைத்தும் கண்ணீர் சிந்தவும் வேண்டாம். தீராத வழிகளோடு இந்த வழிகள் எல்லாம் எப்போதுதான் தீருமோ என்று அதற்கான பாதையை தேடி அலைந்து கொண்டிருந்தாய். உனக்கான பாதை நான் தான் என்று முடிவு செய்து என் காலடியே சரணாகதி என்று என்னை பிடித்து கொண்டாய். என் செல்லமே, நீ வந்தது சரியான நேரம்தான். என்னிடம் கேட்டதும் சரியான விஷயம்தான். அதனால்தான் உன் முன்னே நான் தோன்றியிருக்கிறேன். உனக்கானது எல்லாம் உன்னிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று தான் வந்து விட்டேன். உனக்கான வெற்றியை தருவதற்காக தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்து விட்டேன் செல்லமே. உனக்கு என்ன வேண்டும், எது கொடுத்தால் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று நான் யோசித்துதான் உன்னவரை உன்னிடத்தில் சேர்த்து வைத்து விட்டேன். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்வதற்கு ஒருவருமே இல்லை என்று நீ கண் கலங்கி நின்றாய். எல்லோருமே என்னை கைவிட்டு விட்டார்களே, நான் இனி எப்படித்தான் என் பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கப் போகிறேனோ என்று நீ கவலைப்பட்டாய் அல்லவா? உன் வாழ்வில் நான் இருக்கிறேன் செல்லமே. அனைத்து விஷயங்களையும் உனக்காக முடித்து கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க நான் ஒருவன் இருக்கும்போது நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். இந்த உலகத்தில் எப்போதும் எல்லோரும் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டும் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டும் தான் இருக்கப் போகிறார்கள். அவர்கள் சொல்லுவதையெல்லாம் நீ பெரிதாக எடுத்துக்கொண்டு வருத்தப்பட்டு கொண்டும் துன்பப்பட்டு கொண்டும் இருக்கக்கூடாது. உனக்கு சந்தோஷம் தரக்கூடியது எதுவோ அதை மட்டுமே உன் மனதிற்குள் வைத்துக்கொள். மற்றவர்கள் பயப்படும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று உன் மனதிற்குள் ஒரு வைராக்கியத்தை வளர்த்துக்கொள். என் செல்லமே, உன்னை தட்டி தட்டியே உன்னை குனிய வைத்து உன்னை கண்ணீர் சிந்த வைத்து அதன் மூலம் தனக்கான மகிழ்ச்சியை தேடிக்கொள்பவர்கள் இருக்கிறார்கள் என்று உனக்கு இப்போது புரிந்து விட்டது அல்லவா? உன்னை நல்வழிப்படுத்தி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க நான் வந்துவிட்டேன். இனி உன்னை யாரும் கஷ்டப்படுத்த
காயப்படுத்தவும் முடியாது, உன்னை காயப்படுத்தவும் முடியாது. அவர்கள் எண்ணம் இதுதான் என்று நீ புரிந்து கொண்டாய். இதற்காக இனிமேல் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. நல்லது எதுவோ அதை மட்டுமே செய்ய ஆரம்பித்துவிடு. உன் மனதில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நிம்மதியாக இரு. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறாய் என்ற சந்தோஷத்தோடு இரு. மற்றவர்கள் முன்பு எதற்காகவும் நீ தலை குனிய கூடாது. நீ தலை நிமிர்ந்து வாழ வேண்டிய குழந்தை. என் செல்லமே, உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி இன்பமான பாதையில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். அதை நினைத்து ஆனந்தமாக இரு. உன் வாழ்க்கை இனிமேல் வெற்றியை நோக்கித்தான் பயணமாகப் போகிறது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. உன் சாயப்பா உன் வாழ்க்கையில் உன்னுடனே இருக்கின்றேன். உனக்கு உதவி செய்ய வந்து விட்டேன். என்னை நம்பி முழுமையாக நீ சரணடைந்து விட்டாய். அப்படி இருக்கும்போது உனக்கான வெற்றியை நான் தீர்மானிக்காமல் இருப்பேனா? உன் எதிரிகளே உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பயப்படப் போகிறார்கள். உனக்கான வாழ்க்கையை தானே உன்னிடத்தில் கொடுத்திருக்கிறேன். உனக்கு நம்பிக்கை இருக்கும்போது வெற்றி தானாகவே வந்து சேரும். உனக்கான வெற்றியை நீ அனுபவிக்கப் போகிறாய். எப்பொழுது என்னை நம்பி இங்கு வந்து என்னிடத்தில் நீ அடைக்கலமானாயோ அப்போதே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கான கதவுகள் எல்லாம் தானாகவே திறந்து விட்டது. உறுதியான நம்பிக்கையை நீ என் மீது வைத்திருக்கிறாய். அந்த நம்பிக்கைக்கான பரிசுதான் உன்னவரை நான் உன்னிடத்திலேயே கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறேன் செல்லமே. ஆனந்தமாக இரு. உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டதை விடவே பல மடங்கு மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது. நீ என்ன நினைத்தாயோ அந்த எண்ணத்திற்கு மாறாக எதுவுமே நடக்காது. நீ என்ன நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதுதான் நிச்சயமாகவே நடக்கும். நீ எதிர்பார்த்து காத்திருந்த அத்தனை வெற்றி செய்திகளும் இனி அடுக்கடுக்காக உன் காதுகளில் வந்து சேரத்தான் போகிறது. உன் பக்தியால் நீ என்னை மிகவும் மகிழ்வித்து விட்டாய். இனி உன்னை மகிழ்வித்து பார்க்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? என் செல்ல குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகளை கூட நான் சரி செய்து விடுவேன். இனி முழுமையாக நீ மகிழ்ச்சியாகவே இருப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த துன்பமும் துயரமும் நெருங்காமல் உன்னை கவசமாக இருந்து நான் பார்த்து கொள்வேன். உனக்கான வேலையைத்தான் நான் இப்போதும் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கை என்னுடைய கைகளில் இருக்கிறது. அதை பத்திரமாக நான் எப்போதும் பார்த்து கொள்வேன் செல்லமே. இனி எதை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கு வருகின்ற பிரச்சனைகளை பற்றி நீ மனம் கலங்கி கொண்டிருக்காதே. எந்த வேலையாக இருந்தாலும் உனக்கு தருவது நானாக இருக்கும் பட்சத்தில் நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உனக்கு நன்மை தருவது எதுவோ அதையே உன் சாயப்பா உனக்காக நடத்தி கொடுப்பேன். உனக்கு சரியாக இருக்காது என்று தெரிந்த ஒரு விஷயத்தை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன். என் செல்லமே, உனக்கு எல்லா விஷயங்களையும் சுலபமாக நடத்தி கொடுத்து நீ ஆச்சரியப்படும்படியாக நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து முடிப்பேன். நீ வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அழகானதாக மாறப்போகிறது. நீ என்னிடத்தில் உன் வாழ்க்கையை ஒப்படைத்திருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. எல்லாவற்றிற்கும் முன்னாடி நான் இருக்கிறேன். என்னை தாண்டி எந்த துன்பமும் உன்னை நெருங்காது. என் செல்லமே, உன் தீராத கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பதற்காக நான் இருக்கிறேன். எந்த நேரத்திலும் நீ என்னை சாயப்பா என்று கூப்பிட்டால் அந்த கணமே உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். இனி எந்த துன்பமும் வராதபடிக்கு உன்னை நான் பார்த்து கொள்வேன் செல்லமே. மனம் வருந்தாதே. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீ செய்கின்ற செயலானது உனக்கு நல்லபடியாகத்தான் நடக்கும் என்று உன்னை நம்பு. உன் சாயப்பாவை நம்பு. என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கிறது. ஒரு நொடி பொழுது கூட நான் உன்னை விட்டு விலகிச் செல்லவே மாட்டேன். எப்போதும் உன்னுடனே இருப்பேன். எது கிடைத்தால் நீ சந்தோஷப்படுவாய் என்று தெரிந்துதான் உன்னவரை உன்னிடத்தில் சேர்த்து வைத்திருக்கிறேன். இனி மகிழ்ச்சியாக இரு. என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை நீ. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.